ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த மட்டும் பிடிங்கன்னா பாருங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பிடிங்கிட்டு கேட்குற பாரு, அறிவு கொழுந்துடா நீ. ஆனா செல்ல போயிட்டு நான் இந்த பப்பாளி புல் தான் போடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி டேபிள் ரோஸ் பூத்துருக்கு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூர்யா என்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், என்னன்னு தெரில. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. இது என்ன ஸ்டோரினா, நம்ம சூர்யா வந்து ஒரு ஆசையாக ஒரு குதிரை வளர்த்துட்ருக்காரு. அந்த குதிரையை வந்து இந்த நாட்டோட ராஜா வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. வாங்கிட்டு போனவொடனே அந்த குதிரைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கதை தான் இது. வாங்க போய் பார்க்கலாம். சூர்யா என்ன பண்ணுற? மணி பிளான் பார்க்குறேன். ஃப்ளாப்பில் வச்சு ஃப்ளாக் மரம் வளர்ந்து வச்சு வளர்ந்துச்சா? எப்போ வளரும்? எதுடா பண்ணுற? என்னது ஃப்ளாமரை வச்சதா? முளைக்கல இன்னும். சரி விட்டுரு, போய் முளைக்கும். காயலடா, முளைக்கும்டா. பச்சையாக தானே இருந்துச்சு, பிடிங்கிட்டடா. நீ தானே பிடிங்கிட்ட பிறடா. அட பாவி போச்சா. அட போடா பப்பாளி பழ மண்டையா. ஆலயம் மண்டையை பாருங்க, சிரிப்பு வேற இதில். பப்பாளி பழ மண்டையா? நீ தானே பப்பாளி பழ மண்டையா? ஆமாம், கிறிஸ்டன் நினப்பு மண்டையில். போ மண்டை. இதுதான் என் ஃபைட்டர். நான் வளர்க்குறேன். செல்ல ஃபைட்டருக்கு நான் இந்த பப்பாளி புல் தான் போடுவேன். சூரிய கிருஷ்ணன் நல்லா குதிரைக்கு புல்லு கொடுத்துமே வச்சுட்டு இருக்காரு. யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும்னு சேனல் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் நிறையா வரும், பார்க்கலாம். ராஜாதிராஜா யானை அரச இம்சை அரச 26ஆம் யானை ராஜார் வரார் வரார், வழிவிடுங்க. இந்த பக்கம் நான் உன்னையே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ சூரியகிருஷ்ணா என்ன பக்கம் வர ராஜா? காமெடி பண்ணாங்க ராஜா. இல்லை, நான் அந்த ஸ்பைடரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஸ்பைடரை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். என்ன வார்த்தை கேட்டீங்க ராஜா? அது என் கூட பிறந்த தம்பி மாட்டோம். நான் குடிக்க மாட்டேன். பார்த்தாலும் என் பொண்ணு நான் தான் பட்டத்து ராஜா வந்தாலும் என் முதுகுலே ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளை ஒரு வாட்டி ஏறி யானை சவாரி பண்ண சொன்னதுக்காக அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஏன் மேலே தான் ஏறி சவாரி பண்ணிகிட்டு இருக்கு. நீ ஒரு ஸ்பைடரை கொடுத்தீங்கன்னா அது மேலே நான் சவாரி பண்ண வச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் நல்லா ஃப்ரீயாக இருவேன். இளவரசி கூட ஸ்பைடரை தான் பிடிச்சிருக்கான். என்ன ராஜா வரவன்னு பேசிக்கிட்டு? இளவரசிக்கா கூட பிறந்த தம்பி இல்லை, கூட பிறந்த தம்பி தானா? ஆனால் நான் யார்கிட்ட வேணா கொடுக்குவேன். இளவரசி தானே, கூட்டிட்டு போங்க ராஜா. தம்பின்னு சொன்ன? தம்பிலாம் கிடையாது ராஜா, கூட்டி போங்க ராஜா. வாங்கிக்கோங்க. ஐ ஸ்பைடர் வந்துருச்சு. நான் இதுலாம் போகணும், எனக்கு ஆசையாக இருக்குது. அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஸ்பைடரு. நான் இதுலேயே போனேன்ப்பா. பாய் பாய் ஃபைட்டர். பாய் ராஜா. ஃபைட்டரை குடிச்சிட்டேமே, அதை பற்றி யோசனையாக இருக்கு. ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். கவலாளி கவலாளி, எங்க ராஜாவும் ஃபைட்டரும் இளவரசியும்? அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க வேற்று நாட்டு அரசர்கள் எல்லாம். என்னது ஃபைட்டரையும் ராஜாவை இளவரசி கடத்திட்டாங்களா? கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமாம் ஆமாம், கடத்திட்டு போயிட்டாங்க. ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றுங்க. நம்ம ஸ்பைடருக்கு இந்த பப்பாளி பழைய இலையை கொடுத்தா தான் சக்தி பிறக்கும். ஸோ ஸ்பைடருக்காக அந்த புல்லை எடுத்துகிட்டு இப்போ நம்ம சூரியகிருஷ்ணன் கிளம்ப போகிறாரு இளவரசி இளவரசியெல்லாம் காப்பாற்றுறதுக்கு. எதுக்கு புல்லு? எந்த குதிரை வச்சிருக்கா? டே நின்றுடா, நம்ம குதிரை தான் ராஜா கிட்ட கொடுத்தாச்சு. எங்கடா போயிட்டு இருக்க? இருடா. இளவரசி கடத்தி வச்சிருக்காங்க. ராஜா கொண்டு காணாமக்கிட்டாங்க. அந்த ரேஸ் இருக்கானா, ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த ரேஸ் வச்சுவாங்க. அதில் எல்லா விலங்குகளையும் வாங்கிட்டு ஒரு பெரிய காராக வாங்கணும். அதில் ஜெயிச்சா அவங்க விட்டுருவாங்க ராஜாவிங்களையும். அதுக்கு நம்ம ஃபைட்டர்னாலதே முடியும். நம்ம ஃபைட்டர் குதிரைனாலதே. ராஜாவோட குதிரை ஃபைட்டர் முன்னாடி வச்சுருந்தாங்க. அதனால இப்போ கடைக்கு வந்துருக்காங்க. புள்ளி சாப்பிடு. இந்த புள்ளி சாப்பிட்டா அது அந்த ரேஸில் தாவி உடைச்சிடும். சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்கு ரேஸ் ஆரம்பிச்சு. தம்பு குதிரை அப்போதான் இளவரசி காப்பாற்றி கொண்டு போக முடியும். பாறை வசனமான பாறை, அது நம்ம ஸ்பைடர் ஜெயிச்சிடும். அந்த கட்டிட்டு அவங்களுக்கு கட்டி முடிச்சிடுவாங்க.
தாவில நம்ம சிங்கம் தாவிட்டு போகணும். ஃபைட்டரு வைக்க ஃபைட்டர் ரெடியா இருக்கியா? இந்த போலீஸ் ஆஃபீஸ் நீ தான் ரேஸ்ல ஜெயிக்கணும். நீ தான் இளவரசி காப்பாற்றணும். தாவிச்சு ஒரு வாட்டி தாவிச்சு இன்னொரு வாட்டி தாவணும். தாவு 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 தாவிச்சு தாவிச்சுனா இதோட மூணாம் வாட்டில் தாவிச்சு ஃபைட்டர் இந்த வாட்டை ஜெயிச்சிடும். இன்னும் ரெண்டு வாட்டு தான். இந்த வாட்டை புரிஞ்சிச்சுனா அவ்வளோதான். இந்த வாட்டை ஜெயிச்சிடும். ரெண்டு வாட்டை சீக்கிரம் தாண்டிடும். இன்னைக்கு இளவரசி வர மாட்டாங்க. ஏன்னா இளவரசி கூட்டி போக மாட்டாங்க. அவங்க அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. அங்கேயே கூட்டி போயிட்டு நாக்கு வண்டி வச்சுருவாங்க. பாரு நீ தான் ஜெயிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.